நான் வெல்கம் டு சுதா சேனல். நாங்கள் முதல் முறையாக சிக்கன் பிரியாணி போட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான எண்ணெய் ஊற்ற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான வெங்காயம் போட்டுக்கோங்க. நாங்கள் பிரியாணிக்கு 8 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான வெங்காயம் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி கலரில் நல்லா வதங்குற அளவுக்கு கிண்ட வேணும். எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுறதுனால இப்போ லைட்டாக ஊற்றிருக்கோம். அடுத்து 6 துளி பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் 1 கிலோ பிரியாணிக்கு 8 இது போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான இது போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பொன்னிறமாக வந்தது அப்புறம் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த வெங்காயம் பொன்னிறம் கலரில் வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் 1 கிலோ கறிக்கு 8 வெங்காயம் போட்டதுக்கு 9 தக்காளி போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போடலாம். நல்லா 1 கிலோ சிக்கன், உங்களுக்கு தேவையான சிக்கன் நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டு கழுவுனா நீங்கள் கழுவி வச்சுக்கோங்க. நாங்கள் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடைய சாறுலாம் அதில் பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ தயிர் ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1/2 லிட்டர் தயிர் வாங்கி ஊற்றிருக்கோம் 1 கிலோ சிக்கனுக்கு. நீங்கள் தயிர் ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க, லெமன் ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. தயிர் நிறையலாம் ஊற்றக்கூடாது, தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு லெமன் தான் வேணும், லெமனும் ஊற்றிக்கலாம்.
கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் தயிரோட இது சிக்கனில் பிடிக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயிர் போட்டதுனால கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கனில் அப்போ தான் தயிரோட இது பிடிக்கும், உப்பு போட்டால் பிடிக்கும். மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். 2 டீஸ்பூன் வத்தத்தூள், 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. போட்டதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சு விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கலர் பொடி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு கலர் பொடி வேணும்னு சொல்லி போட்டிருக்கோம். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது டேஸ்ட்டு கொடுக்க போகிறதில்ல, கலருக்கு மட்டும்தான் அது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசி போட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டு நல்லா கிண்டி மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் லைட்டாக நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சா தம் பிரியாணி ரெடி. பிரியாணிக்கு சைடிஷ் சிக்கன் 65. சிக்கன் 65 மசாலா, வத்தத்தூள், மஞ்சத்தூள், முட்டை. சைடிஷ்க்கு வெங்காய பச்சடி, சிக்கன் 65 வறுவல் வறுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தத்தூள், மஞ்சத்தூள், வறுக்கிற பொடி. இது எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் பொரிக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பொரிச்சு வச்சுக்கிட்டோம்.